வணக்கம். டி.எம். சௌந்தரராஜனை நான் வெறும் பாடகன்னு சொல்ல விரும்பலை, சங்கீத மகான்னு தான் சொல்லலாம். இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு சிங்கர் நமக்கு அவர் தமிழ்நாட்டில் கிடைச்சது நாம் செஞ்ச பாக்கியம். அவரோட ரேஞ்ச் ஆஃப் வாய்ஸஸ் அவருக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இல்லை, அவருக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு இல்லை. அவருக்கு அப்புறம் வந்தவங்களும் அற்புதமான சிங்கர்ஸ் இருக்காங்க, எனக்கு பிடிச்ச எத்தனையோ பேர்லாம் இருக்காங்க. அவருக்கு முன்னாடியும் எனக்கு பிடிச்ச எத்தனையோ சிங்கர்ஸ் இருக்காங்க. ஆனால் டி.எம். சௌந்தரராஜனுங்கிற அந்த குரலோட வெரைட்டி, அந்த கம்பீரம் அது யாருக்கும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் அவருக்கு நீண்ட ஆயுசு கொடுத்துருக்காரு. 90வது வயசு பிறந்த நாளை கொண்டாடுறோம். அவர் ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், சங்கீதம் நல்லா இருக்கும். இன்னும் 100 ஆண்டு அவர் வாழ வேண்டும். 100வது வருஷத்தையும் நாம் இங்கே கொண்டாடணும். முடியும், டிஎம்எஸ் சாரால் முடியும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஜெயித்தவர். ரொம்ப கஷ்டத்தில் தன் வாழ்க்கையை ஆரம்பித்து கடைசியில் எல்லாத்தையும் ஜெயித்தவர். அதனால் அவர் செய்வார். நான் டிஎம்எஸ்ஸுக்கு மிகப்பெரிய ரசிகன், அவருடைய பக்தன்னே சொல்கிறான். வாழ்க அவர் புகழ். டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு 90வது பிறந்தநாள் விழா இங்கே மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் பெயரிலே விருது வழங்கும் விழாவும் இன்று நடக்கிறது. இலங்கையை சேர்ந்த மணி குருக்கள் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இங்கே அழகாக இந்த விழாவை சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். டிஎம்எஸ் ஐயா ஒரு மாமேதை, இசை உலக பிரம்மான்னு சொல்லலாம். அவங்க போட்ட தார் ரோட்டில் தான் நாங்கள்லாம் ஈஸியாக நடந்து போகிறோம். இப்போ அந்த மகானுக்கு இந்த விழாவில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ஆர்ட் சர்ஜன், அது ஆர்ட் ஆப்ரேஷன் 1.5 மாதம் கூட ஆகலை. மணிகுருக்கள் இப்படி ஒரு அற்புதமான ஒரு விழாவை இங்கே சிறப்பாக செய்திருக்கிறார் என்றால் அது அவருக்கு ரொம்ப நாங்கள்லாம் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இலங்கையிலிருந்து அவர் டிஎம்எஸ் ஐயாவுக்கு பிறந்தநாள் விழா நடத்துகிறாருன்னா பெருமைக்குரிய விஷயம். அதில் நாங்கள்லாம் கலந்தது, நானும் ஒரு அடியேன் கலந்தது பெரிய சந்தோஷமாக பூர்வ ஜென்ம பலனாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள், அவருடைய பாட்டு இன்றைக்கும் யாரும் மறக்க முடியாதது. கண்ணை மூடிட்டு கேட்டாக்கா நம்மளை மெய் மறந்துடுவோம். ரெண்டாவது இந்த தமிழ் உச்சரிப்பு, அவருடைய ஒரு பாட்டும் சிவாஜி அண்ணனுக்கு அவர் பாடின பாட்டு, எம்ஜிஆர் அண்ணனுக்கு அவருடைய பாடிய பாட்டு, ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பாடிய பாட்டு, அதுக்கப்புறம் ஜெய்சங்கர், முத்துராமன், இப்படி பல பேருக்கு அவர் பாடியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அந்த அவருடைய பாட்டினுடைய அந்த இது பாடும் பொழுதே முகபாவங்கள் தானாகவே வரும். ஸோ அவருடைய ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு, அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டுறேன். வாழ்த்த வயசில்லை, அவருடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். 90 வயது இளைஞருக்கு இன்று பிறந்த நாள். அவர் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு வாழ்த்துறேன். மிச்சமெல்லாம் ஆண்டவன் கையில் இருக்கு. ஆண்டவன் சொல்றான், ஈஸ்வரி செய்கிறான். அவரை போல பாடுறதுக்குள்ள குரல் வளம் யாருக்குமே அமையவில்லை. அந்த மாதிரி அந்த பக்குவப்பட்ட அந்த குரலை இசை அமைப்பாளர்கள் மிக சிறப்பாக எப்படி பாடினா அவர் நல்லா இருக்கோ அப்படின்ற மாதிரி இசை அமைச்சு இந்த பாடலெல்லாம் எடுத்திருக்காங்க. இதற்கு முழு முதற் பொறுப்பு இசை அமைப்பாளர்களையும் அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த குரல் வளத்தை அவர் வைத்துக்கொண்ட 90 வயது இளைஞருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா டிஎம்எஸ் அவர்களுடைய கிட்டத்தட்ட 47 வருட பழக்கம் எனக்கு அப்படின்னா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒருத்தர் ஒரு பாடகர் இருக்காரு அல்லது ஒரு கம்போசர் இருக்காரு அப்படின்னா அவரை நான் பாடகராவோ கம்போசராவோ பார்க்க மாட்டேன். அவர் எப்படி மனிதர், அவர் எப்படி பழகிறாரு, அவருடைய குணாதிசயங்கள்லாம் என்ன, அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க திறமையெல்லாம் பற்றி நான் உள்ளே போய் ஆராயிருது. அந்த விதத்தில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய நினைவுகள் நிறைய இருக்குது. என்றென்றைக்கும் அவர் நீடோடி சிறப்பாக வாழணும். கவிஞர் கண்ணதாசன் இருக்கார் இங்கே சிலையா, அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சிட்டாக்கா நான் யார் தெரியுமா அப்படின்னுவோம். நம்ம நினச்செல்லாம் கிடைக்கலனாக்கா தலையில் தட்டின்னு அவஸ்தைப்பட்டு அழுவோம். ஒன்று ஆணோ ஒன்று வரும், ஒன்று அவலம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ரெண்டுக்கு நடுவில் எப்படி வாழணும் அப்படின்றத மிக திறமையாக டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கடைபிடிச்சிருக்க அவருடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன்.
அவருடைய இருக்கிற வரைக்கும், அவர் இல்லாத போனாலும் சரி, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய குரல், அவருடைய அந்த வீரமான பாடல்கள் என்றைக்கும் நம்ம மனதில் இருக்கும். அவர் பாடல்களை கேட்டுதான் பல பேர் நம்ம வளர்ந்துருக்கிறோம், இன்னும் கேட்டுக்கிட்டே இருப்போம். வாழ்க அவரோட புகழ். நன்றி. மதிப்புக்குரிய ஐயா டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் இந்த 90வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். அவரை பற்றி சொல்ல போனால் எவ்வளோ சொல்லலாம். மிகப்பெரிய பாடகர். அவருடைய இந்த பர்த்டேக்கு வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய நான் சந்தோஷம் அடைகிறேன். அவர் என்றென்றும் பல்லாண்டு அவர் வாழ்க வேணும். எனக்கு வாழ்த்தலாம் அவரை வாழ்த்தி நான் வணங்குகிறேன். டிஎம்எஸ் உடைய 90வது வயசில் இன்றைக்கு என்னுடைய பல சிரமத்தின் மத்தியில் ஐயா அவர்களை பாராட்டி கௌரவிக்க வேணும் என்ற ஒரு நிலவில் இந்த விழாவை நான் ஏற்பாடு பண்ணுறேன். என்னுடைய பிறந்த ஊர் தஞ்சாவூராக இருந்தால், நான் வளர்ந்த ஊர் ஸ்ரீலங்கா. இப்போ நான் மறுபடி இந்தியாவில் வந்து குடியேறி இருக்கிறேன். ஐயாவுடைய விழாவை நான் சிறப்பாக கொண்டாடணும். ஐயாவுக்கு 90வது பிறந்தநாள் யாரும் அவரை செய்யணுங்கிற எண்ணம் இதுவரையில் இந்தியாவில் கூட இல்லை. அந்த இதை ஆசையை நிறைவேற்றணும். அந்த எண்ணத்துக்காக அவர் எனக்கு பல நன்மைகள் செஞ்சுருக்காரு. அவரோட உண்மையை நான் ஒரு பெரிய பாடகனாக வருவதற்கு காரணமாக இருந்த அவர் தான். அதே போல் என்னுடைய இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இந்த 1 மாதம். அது கூட என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி இந்த விழாவை சிறப்பாக எனக்கு ஆட்சி கூறினதும் அவர் தான். அவருக்காக அந்த நன்றிக்காக இந்த விழாவை சிறப்பாக நான் நடத்துகிறேன். அதுக்கு எல்லோருக்கும், இந்த வருகத்தின் அத்தனை பேருக்கும், தமிழ்நாட்டு அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.